ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக பளபளன்னு மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான இலையை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி பளபளன்னு தக்கன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த இலை என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா? இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற பேக்குக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கருவேப்பிலை நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸுக்கு நல்லா பிரைட்டாக பண்ணி தரத்துக்கும், க்ளோவாக மாற்றுறதுக்கும், இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்கள் ஃபேஸில் இருக்க டேனாக இருக்கட்டும், மங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நொடியில் சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடும். இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உடனே கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆகி தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹேர் டைக்கு தான் கருவேப்பிலை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் ஃபேஸ் பேக்குக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு ஃபேஸில் வந்து கிடைக்கும். இமீடியட்டாக உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா எங்கே சூப்பராக பளபளன்னு மாற்றி கொடுக்குங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து பால் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் காய்ச்சின பாலா அல்லது காய்ச்சாத பாலா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து காய்ச்சின பால் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு முக்கியமாக இந்த கருவேப்பிலையோட ஜூஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. நீங்கள் வந்து உங்கள் பிம்பிள்ஸ் உங்களுக்கு அதிகமாக வருது, ஃபேஸில் ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது பாலுக்கு பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பால், தயிர் எது வேணாலும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சின பாலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாதனால நான் வந்து கடையில் வாங்கின ஜெல்லையே பயன்படுத்திக்கிறேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 முறை மட்டும் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் போதும். டெய்லி என்ன பண்ணுன்ற அவசியம் இல்லை. வாரத்துக்கு 2 முறை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு க்ளோவாக மாறும். கண்கூடாக பார்க்கலாங்க, அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆலோவேரா நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கட்டியாக இருக்காது, அது நமக்கு லிக்விடாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கினது யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இது கூட வந்து நான் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரோஸ் வாட்டரை ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை கலந்து விட்டுடலாம். இது வந்து நீங்கள் ஃபேஸுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க. நீங்கள் ஹோல் பாடிக்குமே தாராளமாக அதை அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம சம்மருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேஸே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாருமே உங்களை கேட்பாங்க, என்ன பண்ணீங்க உங்கள் ஃபேஸுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஃபேஷியல் பண்ணிங்களா, பார்லர் போனீங்களா அப்படின்னு எல்லாருமே உங்களை கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது லிக்விடாக இருக்கிறத நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து இன்னும் ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ரைஸ் ஃப்ளார் தாங்க. நல்லா அரைச்சி எடுத்த ரைஸ் ஃப்ளார் தான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக நமக்கு மாறிடும். இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் இல்லை அப்படின்றவங்க இது கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி இருக்குது, உங்கள் ஸ்கின்ல எது தேய்ச்சாலும் அலர்ஜி, அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்பேட்ச் டெஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனாலும் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது. நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஒன்றும் பண்ணாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த பேக் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும். இப்போ நான் இதை வந்து என் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் ரிசல்ட்டு. என் ஸ்கின் கூட ரொம்ப சென்சிட்டிவ், ஆனாலும் நான் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம்.
வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா இதை ஸ்டோர் பண்ணி எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. க்ரீமாக இருந்தால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காக இருந்தால் 1 வீக் தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது அப்படின்றவங்க இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் நிறைய ஆயில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் மேக்கப் போட்டாலும் நம்ம ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லாவே குறைச்சி உங்கள் ஃபேஸ் வந்து பலன்னு மாற்றிடும். இப்போ வாங்க இந்த பேக்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஃபேஸில் வந்து பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பாலோ அல்லது ரோஸ் வாட்டரோ வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த பேக்கை நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் டவுட் வரும் உங்களுக்கு என்னென்னா, ஐயோ கருவேப்பிலையை போய் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குதுங்க. நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி திக்கான அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணால் போதுங்க. ஒரு நாளைக்கு, அதாவது வாரத்துக்கு 2 முறை 3 முறை பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமாக பண்ணுங்கள். நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்குது, ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிருக்கு, டல்லாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக உங்கள் ஃபேஸில் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக டேனாக பயங்கர ஆயிலியாக தான் இருக்குது. ஃபேஸை நல்லா தான் வாஷ் பண்ணாலும் அப்படி தாங்க என் ஃபேஸில் இருக்குது. நிறைய ஆயில் ஸ்கின்னு, அதனால் அப்படி தான் இருக்கும் எனக்கு. இப்போ அதனால தான் இந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த பேக்கை வந்து ஃபேஸ் நான் அப்ளை பண்ணுறேன். அதெல்லாம் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் அடைச்சதுனால ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிருக்கு. அதையும் நான் கிளியர் பண்ணணும், அதுக்காக மெயினாக நான் அப்ளை பண்ணுறேன். ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்ற போகிறேன். ஏன்னா இதுக்காக நான் பார்லர் ஓட முடியாது இல்லையா, அதனால் டக்குன்னு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், அவங்க வந்து தாராளமாக இதை வந்து காது ஓரத்துலேயோ அல்லது கன்னத்துலேயோ நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. சான்ஸே இல்லை, எந்த அளவுலேயுமே உங்களுக்கு வந்து எந்த அலர்ஜியும் இது பண்ணாது. இருந்தாலும் தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி சொல்லிட்டேன், அதுக்காக தான் வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் இளமையை வந்து நல்லா வந்து தக்க வச்சுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான பொருள் தான் இந்த கருவேப்பிலை. ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, இன்டேக்காக எடுத்துட்டாலும் நல்லது, ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பல வகையில் நமக்கு நன்மை தரக்கூடியது. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும், ரொம்ப நேரம் விடணுன்ற அவசியமே இல்லை. சூப்பராக நம்ம ஃபேஸ் மாறப்போது. நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டிட்டு ஒரு ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லைட்டாக தான் ட்ரை ஆகிருக்கு, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்பொழுது நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணும். பாருங்கள், ஃபேஸ் வந்து நான் மசாஜ் பண்ணும்பொழுது ஃபேஸ் சூப்பராக இருக்குது. இந்த 2 பகுதியிலையும் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு ட்ரை ஆகுமா ஃபேஸ் அப்படிலாம் கேட்கலாம், கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு மைல்டான ஸ்க்ரப் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா அந்த மூக்கு மேலே, மூக்குக்கு சைடில், ஏன்னா நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், எனக்கு இருக்கும், அதனால் நல்லா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வாயை சுற்றி, இந்த தாடை பகுதியில், அதேமாரி நம்ம வந்து கருவேப்பிலை ஹேருக்கு அப்ளை பண்ணுவோம், ஆனால் ஐப்ரோக்கு நம்ம அப்ளை பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது ஐப்ரோடையும் படுதா, நமக்கு அதனுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறதெல்லாம் சூப்பராக ஜென்டலாக நல்ல ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேங்க. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது பாருங்கள். ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. செம்ம ரிசல்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் 15 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணி விடலாம். ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு குளிச்சு வச்சிங்கன்னா ஃபேஸ் ஹோல் பாடியும் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கும். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் என் கை எப்படி இருக்குது, ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு சாண்டில் கலர் தான் இருக்குது. ஃபேஸ் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. டவுட் இருந்தால் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாதீங்க. என்ன பண்ணுவீங்க? லைக் ஒன்று போட்டுருங்க மக்களே. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் ஒரு புதிய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. சி பாய்.